வாசிக்க கேட்போம். சங்கீதம் 136:4. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதி. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வசனத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவின் நாமத்தினால எங்களோடு பேசும் ஆண்டவரே. வசனத்தை விருத்தியடைய செய்யும். உம்முடைய கிருபையுள்ள வசனத்தினால் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கட்டும். கேட்கிற பேசுகிற எங்களை இரத்தத்தினால் வேலி அடையும். இயேசுவின் நாமத்தினால ரகசிய சத்துருடைய கிரியைகளை அப்பா நாங்கள் நிர்மூலமாக்குகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். கவனிங்க, கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். அப்ப என்ன அர்த்தம்? இந்த ஆண்டவராக இயேசு ஒருவர் தான் அதிசயங்களை செய்ய முடியும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, அப்போஸ்தலர் 14:3 கிருபையின் வசனத்தை உறுதிப்படுத்தும்படியாக சாட்சியாக கர்த்தர் அடையாளங்களையும் அற்புதங்களையும் அனுக்கிரகம் பண்ணினார். அப்போ இந்த மாதத்துல நாம் அற்புத அடையாளங்களை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். சோ கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரை தவிர வேறு ஒருவராலையும் அதிசயங்களையோ அற்புதங்களையோ செய்ய முடியாது. இந்த சங்கீதத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா, பெரிய சுடர்களை உண்டாக்கினவர், பகலில ஆள சூரியனையும், இரவை ஆள சந்திரனையும், நட்சத்திரங்களையும், இந்த எல்லா மச்சங்களையும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சங்களையும், மனிதர்களாகிய நம்மையும் உண்டாக்கினவர் யார் அப்படின்னா இந்த தேவனாகிய கர்த்தர். அவர் ஒருவர் தான் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர். அடுத்தது பாருங்க, அவர் செங்கடலை பிளந்தார், யோர்தான் நதியை பிளந்தார். பயங்கரமான, இதுவரைக்கும் ஒருவராலையும் செய்ய முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போ இவர் ஒருவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 86:10 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 86:10. Psalms 86:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நீர் ஒருவரே தேவன். கையை மேலத்து சொல்லுங்க, நீர் ஒருவரே தேவன் சொல்லுங்களேன். நீர் ஒருவரே தேவன். நிறைய மனிதர்கள் கடைசி காலத்துல எழும்பி நான் தான் தெய்வம் என்று சொல்லுவாங்க. அதெல்லாம் மாயமாலம், பொய்யான காரியங்கள். ஆனா கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். ஏன் அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, அவர் ஒருவரே அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஒருவரே அற்புதங்களை செய்கிறவர். நான் கொஞ்சம் 2 நாளுக்கு முன்னாடி இடத்துல ஊழியத்துக்காக போயிருந்தேன். 16 ஆண்டுகளுக்கு பிறகு நான் அந்த இடத்துக்கு ஊழியம் செய்யும்படியா போகிறேன். ஒரு பொண்ணு வந்தா, அவ பேர் சௌஜன்யா என்று சொல்லி அவ ஓடி வந்து அவ சொன்னா, பாஸ்டர் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு என்று சொல்லி. நான் சொன்ன, அம்மா எனக்கு ஞாபகம் இல்லை. யார் நீங்கன்னா, இதே இடத்துக்கு நீங்க நிறைய வருஷம் 16 வருஷத்துக்கு முன்பாக வந்தீங்க, சாந்தா என்று சொல்லி ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டீங்க. அது எங்க அம்மாவுடைய பேரு. எங்க அம்மா மேடைக்கு வந்தாங்க. நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க எங்க காதுல சீவு வரும்ட்டு. எனக்கு மாத்திரமல்ல, என் தங்கைக்கும், இவங்க ட்வின் சிஸ்டருக்கும் காதுல இருந்து சீவு வந்து கொண்டே இருக்குமா. கர்த்தர் அந்த நாளில் அந்த அம்மாவை தொட்டு, அந்த பிள்ளைகளை தொட்டு குணமாக்கினாராம். அதோடு கூட சரி, அந்த சீவு நின்றுனதா. இதுவரைக்கும் அந்த சீவு வராதபடிக்கு கர்த்தர் முற்றிலுமாய் சுகத்தை கொடுத்தார். இவ்வளவு பெரிய அதிசயங்களை யாரால செய்ய முடியும்? இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால மாத்திரம் தானே. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன். பாருங்க, என்னதான் ஆர்கியூமெண்ட்ஸ் எழும்பினாலும், என்னதான் முரட்டாட்டம் பண்ணினாலும், அவர் ஒருவர் தான் தேவன். அல்லேலூயா. பாருங்க, அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றும் இல்லை. அவர் சகலத்தையும் தம்முடைய கைகளின் கீழே வைத்து அவர் செய்கிறவராக இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. கையை வைத்து சொல்லுங்க, அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஆமென், அல்லேலூயா.